இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 104ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார், அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது. இப்ப நான் நின்றுட்டு இருக்கிற இடம் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, பல அடி ஆழம். கீழே இங்க சுத்திலும் பாறைகள். ஆனா பாருங்க, அந்த பாறைக்கு நடுவுல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் எப்படி நடக்கு? இயற்கையா நடக்கா? இல்ல, கர்த்தர் வர விடுகிறார் அப்படின்ட்டு. அவர் வானத்துல இருந்தும் தண்ணியை வர வைக்கிறாராம், பூமியின் ஆழங்கள்ல இருந்தும் தண்ணியை வர வைக்கிறாராம், மலைகளில் இருந்தும் தண்ணியை வர வைக்கிறாராம், இதை போல பாறைகளில் இருந்தும் தண்ணியை வரவழைக்கிறார். இதெல்லாம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சிருஷ்டிப்புகளின் பலனுக்காக, பயனுக்காக. நீங்க இந்த சங்கீதத்துல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வெளியின் ஜீவன்களுக்கு தண்ணீர் கொடுக்கும், காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும், ஆகாயத்து பறவைகளுக்கு இப்படிலாம் ஒவ்வொன்றா ஆண்டவர் இந்த தண்ணியை எங்க இருந்தெல்லாம் தராரோ அது பயனுள்ளதா மாறுதான். அப்ப இப்படிப்பட்ட ஆத்துமா இல்லாத இந்த ஜீவன்களுக்கே இந்த தண்ணீரை பயனுள்ளதா கர்த்தர் மாற்றி தருவார்னா, அவருடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள் நாம், சிருஷ்டிப்பின் மணி மகுடமாக உருவாக்கப்பட்டவர்கள் நாம். அப்ப நமக்கு ஒரு தேவைன்னா கர்த்தர் தருவாரா, தர மாட்டாரா? கண்டிப்பா தருவார். கற்பாறையை பிளந்து சுமார் 30 லட்சத்திற்கும் அதிகமான இஸ்ரவேல் ஜனங்களுடைய தாகத்தை கர்த்தர் தீர்த்தார் அப்படின்னு பார்க்கும். ஒருவேளை நீங்க இருக்கிற ஏரியால தண்ணீர் பஞ்சம், தண்ணீர் பற்றாக்குறை அதிகமா இருக்கா, அல்லது நீங்க உபயோகப்படுத்த முடியாதபடிக்கு அந்த தண்ணீர் அதனுடைய தன்மை அது ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறதா, ஆண்டவரால் அதை மாற்ற முடியும். உங்க ஏரியாக்கள்ல கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும். நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நீங்க நினைச்சா இப்படி தண்ணீர்கள் எல்லாம் வரவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு, எங்க பகுதிகளிலே நீர் அப்படிப்பட்ட வசதிகளை நீர் ஏற்படுத்தி தாரும் அப்படி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. தண்ணீர் ஒரு ஆசீர்வாதம், அது மனிதனுடைய அடிப்படை தேவைகளில் ஒன்று. ஆகவே அதை கண்டிப்பா அவர் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்க இருக்கிற இடம் செழிப்பா இருக்கணும். அதனாலதான் அவர் வனாந்தரத்தையும் வயல்வெளியை போல மாற்றுகிறவர், அவாந்தர வெளிகளையும் ஆறுகளை போல மாற்றுகிறவர், கண்மலையையும் தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறவர். ஏன் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய பிள்ளைகள் சஞ்சரிக்கும் இடம் செழிப்பா இருக்கணும். நீங்க இருக்கிற இடம் செழிப்பா இருப்பதற்கு தண்ணீர் தேவைன்னா அந்த தண்ணீரை கர்த்தர் தருவார், மழை தேவைன்னா அந்த மழையை கர்த்தர் தருவார். உங்க பகுதிகளில் இருக்கிற குளங்கள் ஆறுகளெல்லாம் நிரம்ப செய்யணும்னா கர்த்தர் அதை செய்வார். ஆகவே இது எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் இயங்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய பலனுக்காக, உங்களுடைய பயனுக்காக கர்த்தர் அதை மாற்றி தருவாராக. தகப்பனே, தண்ணீர் எங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, நீங்க அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு பலனாக, பயனாக மாற்றி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.